ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், தினகரன் நாளிதழில் இருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரத்தில் இருக்க 25 கேள்விகள் பார்க்கலாம். பின்தங்கிய நாடுகளுக்கான தி ரோலிங் பிளான் பரிந்துரைத்தது யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஜி மிட்டல். ரோலிங் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இது ஒரு வருடத்திற்கான திட்டம். 3, 4 அல்ல 5 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட திட்டம். பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. 10, 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன் தேவையான திட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே சரி. இதற்கான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரியானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7வது திட்டத்தின் முக்கிய முழக்கம்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது அனைத்து வளர்ச்சி முயற்சிகளின் மையமாக மனித வளர்ச்சியை அங்கீகரித்துன்னு கேட்டிருக்காங்க. மனித வளர்ச்சியை அங்கீகரித்த திட்டம் ஆப்ஷன் டி 8வது 5ஆண்டு திட்டம். 2029க்கு விடை ஆப்ஷன் டி 8வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி. இந்தியாவில் ஏப்ரல் 1992 முதல் மார்ச் 1997 வரை எந்த 5ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை ஆப்ஷன் சி 8வது 5ஆண்டு திட்டம். ஆப்ஷன் சி 8வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டம் கூட்டுறவு கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் அளித்த திட்டம் எந்த திட்டம்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை 9வது 5ஆண்டு திட்டம். 9வது 5ஆண்டு திட்டம் கூட்டுறவு கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது. பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டங்களில் பெண்கள் கூறு ஒரு முக்கிய உத்தியாக அறிமுகப்படுத்தப்பட்டது? பெண்கள் கூறு ஒரு முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் 10வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி. இந்தியாவில் பின்வரும் 5ஆண்டு திட்டத்தில் எது சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சி என்பதில் கவனம் செலுத்தியது? எது சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சி என்பதில் கவனம் செலுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை 9வது 5ஆண்டு திட்டம். சமூக நீதின்னு வந்தால் 9வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி. தேசிய தோட்டக்கலை இயக்கம் பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது? தேசிய தோட்டக்கலை இயக்கம் பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான விடை 10வது 5ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி போகலாம். 11வது 5ஆண்டு திட்டத்தில் பின்வரும் எந்த துறைகள் அதிகபட்சமாக மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செலவினம்? இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி சமூகத்துறை. அதாவது 11வது 5ஆண்டு திட்டத்தில் எந்த துறையில் அதிகபட்சமாக செலவினம்னு கேட்டாங்கன்னா சமூகத்துறைக்காக தான் அதிகபட்ச செலவினம் செய்திருக்காங்க. அடுத்த கேள்வி. 11வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 11வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய கருத்து ஆப்ஷன் பி சமூக நீதி சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. சமூக நீதி சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. அடுத்த கேள்வி. 11வது 5ஆண்டு திட்டத்தில் கூறப்பட்டுள்ள உள்ளடக்கிய வளர்ச்சியில் எந்த ஒன்று சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான விடை மூலதன சந்தையை வலுப்படுத்துதல். அப்போது மீதி அனைத்தும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 11வது 5ஆண்டு திட்டத்தில் வறுமையை குறைத்தல், வேலைவாய்ப்புகளின் விரிவாக்கம், பாலின சமத்துவன்மை குறைத்தல், இது 3மே சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி. இந்தியாவில் திட்டமிடல் தொடங்கியதிலிருந்து எந்த 5ஆண்டு திட்டங்களாலும் உள்ளடக்கப்படாத மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை 7. இந்தியாவில் திட்டமிடல் தொடங்கியதிலிருந்து எந்த 5ஆண்டு திட்டங்களாலும் உள்ளடக்கப்படாத மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கை 7. கீழே இருந்து திட்டமிடுதல் எவ்வாறு அறியப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க.
கீழே இருந்து திட்டமிடுதல் எவ்வாறு அறியப்படுகிறது? இந்த கேள்விக்கான விடை கட்டமைப்பு திட்டமிடல். கட்டமைப்பு திட்டமிடல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களின் பின்னணியில் குறைந்த உள்கட்டமைப்புடன் தொழில்மயமாக்கலின் வடிவத்தில் மாற்றம் எந்த திட்டத்திலிருந்து தொடங்குகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, 6வது 5 ஆண்டு திட்டம். அதாவது கேள்வி பாருங்கள். எந்த 5 ஆண்டு திட்டங்களின் பின்னணியில் குறைந்த உள்கட்டமைப்பு, அதாவது குறைந்த உள்கட்டமைப்புடன் தொழில்மயமாக்கின் வடிவத்தில் மாற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டம். இந்தியாவுக்கான திட்டமிட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் எம். விஸ்வேஸ்வரய்யா. 11வது 5 ஆண்டு திட்டம் எதை வலியுறுத்தியதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்த கேள்வி, இந்தியாவின் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது தொடங்கப்பட்டது? அந்த கேள்விக்கான விடை 12. நிலையான வளர்ச்சி வந்தால் 12வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் எது கூட? முதல் 5 ஆண்டு திட்டம் சமூக மேம்பாடு. 2வது 5 ஆண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல். 3வது 5 ஆண்டு திட்டம் அடிப்படை தொழில்களின் விரிவாக்கம். 4வது 5 ஆண்டு திட்டம் தன்னம்பிக்கை அடைதல் மற்றும் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. 5வது திட்டம் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி. அதாவது முதல் 5 ஆண்டு திட்டம் சமூக மேம்பாடு, 2வது 5 ஆண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல், 3வது 5 ஆண்டு திட்டம் அடிப்படை தொழில்களின் விரிவாக்கம், 4வது திட்டம் தன்னம்பிக்கை அடைதல் மற்றும் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, 5வது திட்டம் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். திட்டமிடல் வகையை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை உலகளவில் பெரும்பாலான நாடுகள் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் வகையை கொண்ட கலப்பு பொருளாதாரம் ஆகும். உலகளவில் பெரும்பாலான நாடுகள் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் வகையை கொண்ட கலப்பு பொருளாதாரங்கள் ஆகும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறியாளர் எம். விஸ்வேஸ்வரய்யா இந்தியாவுக்கான திட்டமிடல் யோசனையை முதலில் முன்மொழிந்தார். விஸ்வேஸ்வரய்யா திட்டத்தின் பின்னணியில் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். இந்த திட்டம் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் இந்திய திட்டமிடலில் முதல் வரைபடமாகும். இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 1938 அமைக்கப்பட்ட தேசிய திட்டக்குழு NPC பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 2 மட்டும். ஆப்ஷன் சி, 2 மட்டும் என்பதே சரியான விடை. அதாவது தேசிய திட்டக்குழுவில் பங்கேற்க டாடா, பிர்லா ஆகியோரும் அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் பஞ்சம் காரணமாக 1966 இந்திய அரசு வருடாந்திர திட்டத்தை எடுக்க முடிவு செய்தது. 5வது 5 ஆண்டு திட்டத்தை ஓராண்டுக்கு முன்னரே முடித்து 1992 ஜனதா அரசாங்கத்தால் சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இரண்டுமே சரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் திட்டமிடலின் நோக்கங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பி, 1, 2, 3 மற்றும் 4. அதாவது பொருளாதார வளர்ச்சி, நவீனமயமாக்கல், சுயசார்பு, சமத்துவம், ஏற்றுமதியை அதிகரிக்க செய்தல், அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிக்க செய்தல். இது 2 கிடையாது, மீதி 4ம் சரி. சர்வோதயா திட்டத்தின் மற்றும் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடல் தொடர்பான பம்பாய் திட்டம் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. 1, 2 மட்டும் சரி என்பதே விடை. அதாவது சர்வோதயா திட்டம் JP நாராயணனால் உருவாக்கப்பட்டது. அதே சமயம் பம்பாய் திட்டம் JRD டாடா மற்றும் GD பிர்லா தலைமையில் உருவாக்கப்பட்டது.
இப்போ சர்வோதயா திட்டம் யாரோட தலைமையிலனா ஜேபி நாராயணன். அப்புறம் பம்பாய் திட்டம் டாடா மற்றும் பிர்லா. சர்வோதயா திட்டம் மிகவும் சோஷியலிசமாக இருந்தது. ஏனெனில் அதன் முக்கிய நோக்கம் விவசாயம் மற்றும் கிராம தொழில்கள், குறிப்பாக சிறிய அளவிலான ஜவுளி மற்றும் கிராம தொழில்கள், குறிப்பாக ஜவுளி மற்றும் குடிசை தொழில்களை பொருளாதார வளர்ச்சியின் செயல்பாட்டில் வலியுறுத்துவதாகும். தேங்க்யூ.